வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மினி பீஸ் கிச்சன். இன்னைக்கு கதையில் ஒரு மர்மமான கல், அதை சுற்றி நடக்கிற விசித்திர சம்பவங்கள், அதை தேடி கிளம்பும் சிலரை பற்றி தான் கேட்க போகிறோம். நீலச்சுடரின் ரகசியம். திருவண்ணாமலை அருகே ஒரு அமைதியான கிராமம், பெயர் சந்திரபுரி. அங்கே உள்ள முருகன் கோயிலில் 100 வருடங்களாக நீலச்சுடர் என்னும் ஒரு நீல நிறக்கல் பாதுகாக்கப்பட்டு வந்தது. மக்கள் நம்பிக்கையில் அந்த கல்லின் மர்ம சக்தி இருக்கு. அதை தவறான நோக்கத்துடன் தொட்டால் அழிவு நிச்சயம் என்ற பழமொழி கிராமம் முழுக்க பரவியிருந்தது. மீனா 27 வயது பெண், கிராம நூலகத்தில் வேலை பார்ப்பவள். மர்மங்களும் புதிர்களும் அவளுக்கு பிடித்தவை. ஒரு நாள் பூசாரி வேலு பதற்றமோடு வந்து சொல்கிறார், மீனா, நீலச்சுடர் காணாமல் போச்சு. கோவிலில் திருட்டு நடந்திருக்கும் எந்த தடயமும் இல்லை. ஆனால் நீலச்சுடர் வைக்கப்பட்ட பெட்டி திறக்கப்பட்டு காலியாக இருந்தது. மீனாவின் நண்பன் சரவணன் பத்திரிகைக்கு புகைப்படங்கள் எடுத்துக் கொடுப்பவன். மீனா சரவணனுடன் சேர்ந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாள். அவர்கள் பார்த்ததும் பெட்டியில் ஒரு முக்கோண வடிவமான கீறல் இருந்தது. அது சாதாரணமானது இல்லை. மீனா கிராமத்து மூதாட்டி சொர்ணாம்மா பாட்டியிடம் விசாரிக்கிறாள். பாட்டி சொல்றாங்க, அது வேலூர் கூட்டத்தின் சின்னம், ஒரு ரகசிய சமூகம். அவங்க தான் நீலச்சுடரை காப்பாத்தினவங்க. மீனா பழைய நூல்கள் தேடி ஒரு குறிப்பை படிக்கிறாள். நீலச்சுடர் சந்திரபுரியின் பாதுகாப்பு, ஆனால் அதை பேராசையுடன் பயன்படுத்தினால் நாசம் நிகழும். ஒரு இரவு சரவணன் ஒரு நிழலை பார்த்தான். அந்த நபர் ஒரு பையை எடுத்துக்கொண்டு மூடப்பட்ட பழைய கிணறு பக்கம் போனான். அடுத்த நாள் மீனா அந்த கிணற்றில் தடயத்தை தேடினாள். அங்கு புதிய கயிறில் கட்டப்பட்டிருந்த துணியில் முக்கோண குறியுடன் ஒரு சின்னம் இருந்தது. அவர்கள் கிணற்றுக்குள் இறங்கி ஒரு பழைய குகையை கண்டுபிடிக்கிறார்கள். அங்கு நீலச்சுடர் பற்றி குறிப்பு, வரைபடம் மற்றும் ஒரு புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்தில் சொர்ணாம்மா பாட்டியின் மகன் மணி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி காணாமல் போனவர். பிறகு மீனாவும் சரவணனும் மணியை தேடி ஒரு பழைய வீட்டில் கண்டுபிடிக்கின்றனர். மணி கூறினான், நீலச்சுடர் ஒரு திறவுகோல். அது ஒரு மலையில் உள்ள குகையை திறக்கிறது. அங்கு ஒரு பழமையான புதையல் இருக்கு. நான் அதை வெளியே எடுத்து கிராமத்துக்கு உதவ நினைச்சேன். ஆனா என் கூட்டம் பேராசையோட கல்லை எடுத்துட்டு ஓடிச்சு. நான் அவர்களிடமிருந்து தப்பிச்சு வந்தேன். மீனா, சரவணன், மணி 3 பேரும் மலைக்கு போய் அந்த குகையையும் நீலச்சுடரையும் மீட்டெடுக்க நினைக்கிறாங்க. சரவணன் காவல்துறையிடம் தகவல் சொல்றான். மணியின் பழைய கூட்டம் பிடிக்கப்படுது. நீலச்சுடர் திரும்ப கோயிலில் வைக்கப்படுகிறது. சொர்ணம்மா பாட்டி மீனாவிடம் ஒரு முக்கியமான தகவலை சொல்றாங்க. நீலச்சுடர் ஒரு சக்தி அல்ல, அது ஒரு நினைவுக்கல். அதை தொட்டவங்க தங்கள் மனதுக்குள் இருந்த இருண்ட ஆசைகள் வெளியே வரும்.
அதை வெல்ல முடியாதவங்க தான் அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனா உண்மையா அதை வென்று வரவங்க தான் வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. மீனா இதை கேட்டதும் உணர்கிறாள், இந்த கல் நம்ம மனசோட ஒரு சோதனை. நாம எப்படி இருப்போம் என்பதை அது வெளிக்காட்டும். இதுதான் காணாமல் போன கல் கதையின் முடிவு. மர்மம் முடிந்தாலும் அந்த நீலக்கல்லோட ஆழமான அர்த்தம் நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. வெறுமனே ஒரு கல் இல்ல, இது நம்முள்ள இருக்கும் உண்மை நபரை வெளிக்காட்டுற ஒரு சோதனை. இதுதான் இந்த கதையின் உண்மை ரகசியம். நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் வெறும் பொருட்களாக தான் தோன்றும். பாருங்க, கல் என்றாலே நமக்கு என்ன நினைவு வரும்? ஒரு உயிரற்ற பொருள், சும்மா ஒரு இடத்துல எந்த உணர்வும் இல்லாம இருக்கும் ஒரு மௌன சக்தி மாதிரி. ஆனா எல்லா கல்லும் அப்படி இல்லை. சில கற்கள் எதையாவது மறைத்து கொண்டு இருக்கும். அது ஒரு நினைவாக இருக்கலாம், ஒரு சூட்சமமான சக்தியாக இருக்கலாம், அல்லது நமக்கு தெரியாத உண்மையான நமக்குள் இருக்கிற நபரை வெளிக்கொண்டு காட்டுகிற ஒரு சோதனையாக இருக்கலாம். அந்த கல் நம்ம முன்ன வரும்போது அது நம்மிடம் ஒரு கேள்வி கேட்பது போல் இருக்கும். நீ யார்? நீ நிஜமாக என்ன நினைக்கிற, என்ன உணர்கிற? அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது தான் நம்ம உண்மை முகம் தெரிய வரும். நம்மளே நாம புரிஞ்சிக்கிற அந்த சந்தர்ப்பம் தான் இந்த கல்லு நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வரும் சவால். அதனால தான் நான் சொல்றேன், இது வெறும் கல் இல்லை, இது ஒரு சோதனை, ஒரு வாய்ப்பு, ஒரு ரகசிய கதையின் துவக்கம். இதுதான் இந்த கதையின் உண்மையான ரகசியம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மினிபிஸ் கிச்சனை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த மர்மத்தோட சந்திப்போம். நன்றி.